புலவர்கள் வாழ்வினோ திருநாவிலும் அமரர் உலகினோ சரஸ்வதியே கருணை செய் சரஸ்வதியே நீ கருணை செய் சரஸ்வதியே
குருநாதா இணையானும் குமரா தேவா குறவர் மனம் வாழ்பவா குறிஞ்சி நாடா திருவாளா சிவசக்தி மைந்தா ஒரு நாள் மரபாதார் உண்மை என்பில் ஒளிவீசி களியாட்டமாடும் தோழா பெருவாழ்வு தந்தருளும் ஈசா நேசா வள்ளியனை கண்பாறை தனகை வாசா கற்றவரிடத்திலும் என்னை மகளாய் பெற்றவரிடத்திலும் நான் பேரு புகழும் எடுப்பதற்கு காரணமாயிருந்த அந்த பாலமுருகனை பணிந்துவிட்டு பின்பு நம் பணியை தொடரலாமே. சந்திரன் டிஎஸ் பாளையா அவர்கள் மருமகன் மாமனார் சன்னியாசி சன்னாசி மகன் சந்திரன் சன்னாசி மகன் சந்திரன் டிஎஸ் பாளையா அவர்கள் மாமனார் டிஎஸ் பாளையா அவர்கள் மாமனார் இந்த பாடலை வாழ்த்தி இந்த வள்ளிக்கு தானே இல்லை உங்களுக்கு எனக்கு சரி வாசித்து வரும் ரமேஷ் அவர்களுக்கு அன்பளிப்பாக 500 ரூபாய். எனக்கு இங்கே அன்பளிப்பாக முத்துக்கு முத்தா பாடலை பாராட்டி 500 ரூபாய் அன்பளித்திருக்கிறார்கள். அன்பு உள்ளங்களுக்கு சன்னாசி மகன் சந்திரன் டிஎஸ் பாளையா அவர்கள் மாமனார் அவர்களுக்கு நன்றி 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 எழுதவனார். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேறாடும் திருப்புகழ் பாடியை நடனாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் காவிய கதாநாயகி அந்த கந்தனின் தாயவளை தூயவளை இச்செய்யவள் பாடி பதம் பெற வேண்டும். எப்படி தெரியுமா? அம்மன் கோவில் கும்பம் இங்கே
மருதம் நீதல் பாலை என்ற 5 வகையான நிலங்களிலே இடதுநிலம் குறிஞ்சிநிலம். இந்த குறிஞ்சிநிலத்தை ஆண்டு வந்து கொண்டிருக்கிற நம்பி தலைவன் என்னுடைய தந்தை. தாயின் பேர் நங்கை மோகினி. தந்தைக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த போதிலும் ஒரு பெண் குழந்தைகளில் சின்ன மனசுக்குள்ள ஒரு ஏக்கம்பா. அது உங்க அப்பாவுக்கு இல்லம்மா, எல்லா அப்பாவுக்குமே இந்த ஏக்கம் இருக்கும். எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம் தான். ஏன்னா ஒரு வீட்டுல வரிசையா பொம்பளை பிள்ளையாமே பிறந்துகிட்டே இருந்தா அந்த வீட்டுல ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு ஆம்பளை பிள்ளை எதிர்பார்ப்பாங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குமே அப்படின்னு தோணும். அதுவே ஆம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டே இருந்தா ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னாலும் எதிர்பார்ப்பு, ஒரு பொம்பளை பிள்ளை வேணுமே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா இது உலக இயல்பான விஷயம். அது மாதிரிதான் பிறந்தது 7 ஆண் குழந்தைகளா பிறந்த காரணத்தினால ஒரு பெண் குழந்தையிலிருந்து ஏக்கப்பட்ட எங்க அப்பா அந்த முருகப்பெருமானை வணங்க முருகப்பெருமானுடைய அருளால வள்ளி கொடைகளுக்கு இடையில் கடந்து எடுத்து வளர்த்து இதனால் வரைக்கும் எந்த குறையும் இல்லாம எங்க அப்பா என்னை வளர்த்துக்கிட்டு வர்றாரு. எந்த குறையும் இல்லாம வளர்த்து உங்க அப்பாவை ரொம்ப பாராட்டணும். யாரு? எங்க அப்பாவை. அம்மா ஏன்? என்ன காரணம் சொல்லவா? என்ன காரணம்பா? சில பேர் பிள்ளைகளை பெற்று நல்லா வளர்க்குறாங்க, ஆனால் பிள்ளைய சரியா வளர்றது இல்லை. ஆமா, உண்மையிலே அது வந்து அந்த பெற்று வளர்க்குறது வந்து உங்களுக்கு கண்டெடுத்ததில்ல. உங்க அப்பா உங்களை இப்படி நல்லா வளர்த்துருக்காரு. பெத்து எடுத்து வளர்த்த, அதாவது பெத்த பிள்ளைகளே வளர்க்கற கஷ்டப்படுற இந்த காலத்துல எடுத்து வளர்த்த பிள்ளைகள் இந்த அளவுக்கு குறையில்லாம வளர்த்துருக்காரு அப்படின்னா அதுவே பெரிய விஷயம் தான். ஆமா, எங்க அப்பா பாராட்டினதுக்கு ரொம்ப நன்றிப்பா. உண்மையிலே மதுரை மீனாட்சி அம்மன் போயிருக்கீங்களா? வருஷம் வருஷம் போயிருவேன்ப்பா. அந்த அம்பாவை பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா இருப்பாங்க. இன்னைக்கு முழுக்க நின்று பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அவ்வளவு அழகா இருப்பாங்க, அவ்வளவு அழகா இருப்பாங்க. அந்த மீனாட்சி அம்மனே நம்ம மல்லல் வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். உங்களை பார்க்க ரொம்ப நன்றி. ஏன் இப்படி எல்லாரும் எதிரியா பாக்குற மாதிரி அங்கிட்டு போயிட்டீங்களே? ஏன் தெரியல, என்ன அங்கேயே உட்காந்துருக்காங்க. ஏதாவது ஊர் கட்டுப்பாடா? இதை விட்டு அங்கிட்டு தான் தள்ளி உட்காந்துருக்கணும்னு இந்த இடத்துல உட்கார அப்பெல்லாம் எதுவும் இல்ல. நல்லா நெருங்கி பக்கத்துல உட்காந்துருக்கலாமே. ஏன் இவ்வளவு தூரம் தள்ளி உட்காந்துருக்கீங்க? ரோடா, பாதையா? ஆமா, வரிசையா வண்டி, லாரி, பஸ்ன்னு போய்கிட்டு இருக்குல்ல. அதுலயும் ஒரு ஆள் படுத்திருக்காரு. அப்படிலாம் எந்த குறையும் இல்லாம வளர்த்த எங்க அப்பாவுக்கு நான் எந்த குறையும் வச்சிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம். அதனால இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பு அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. காவலுக்கு போகணும் அப்படிங்கிற பொறுப்பு. நான் மட்டும் தான் காவலுக்கு போறேன்னா இந்த சேர்ந்து வேற யாரும் வராங்களா அப்படிங்கறதான் தெரியல. அது ஆட்களை சந்திச்சாதான் யார் யார் என் கூட வராங்க வரல அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி காவலுக்கு போகணும். காவலுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி தெய்வத்தை வணங்கிட்டு போகணும். ஏன்னா தெய்வத்துடைய வழிபாடு இல்லாம எந்த ஒரு காரியமும் நடக்காது. கண்டிப்பா நடக்காது. ஏன்னா ஒரு தெய்வத்துக்கே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் இல்லையாப்பா? அப்படி சொல்லாதீங்க. என்னப்பா? மனிதர்களுக்கு தான் தெய்வ வழிபாடு. அதாவது ஒரு கோயிலை கட்டுறான், கும்பாபிஷேகம் வைக்கிறான், இந்த விளக்கு பூசை வைக்கிறாங்க, வச்சு சாமி கும்பிடுறாங்க. மனிதர்களுக்கு தான் தெய்வ வழிபாடு.
தெய்வத்துக்கு எதுக்கு தெய்வ வழிபாடு? அது எந்த தெய்வம், யார் வழிபட்டது? தெய்வத்துக்கு ஏன் தெய்வத்துடைய வழிபாடு? எதற்காக? இப்ப நம்ம பொதுவா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல காரியத்தை நம்ம தொடங்க போறோம் அப்படின்னாலே முதல்ல நம்ம யாரை வணங்கிட்டு ஒரு நல்ல காரியத்தை தொடங்குவோம் தெரியுமா? விநாயகர் பெருமானத்தை வணங்கணும். விநாயகர் பெருமானதாலே நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறாங்க வணங்கிட்டு தொடங்குவோம். அதே மாதிரிதான் நமக்கு மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, தெய்வமாக இருந்தாலுமே விநாயகர் பெருமானை வணங்கிட்டு தான் படைப்பு தொழிலை தொடங்கணுமா. அதனாலதான் பாருங்களேன், அவரைத்தான் அதனால ஆதி முதற் கடவுள்னு வச்சார். விநாயகர் பெருமான ஆதி முதற் கடவுள்னு வச்சார். பராபரத்திலே பரம் தோன்றி பரத்திலே சிவம் தோன்றின. அதாவது பரம் என்றால் உலகம், இந்த உலகத்திலே முதலாக தோன்றியவர் சிவபெருமான்னு சொல்றாங்க. ஆனா அந்த சிவபெருமானே ஒரு காரியத்துக்கு போறதுனால யாரை வணங்கணுமா? விநாயகர் பெருமான தான் வணங்கணுமா? ஏன் விநாயகர் பெருமான ஆதி முதற் கடவுள்னு சொல்றோம்னு தெரியுமாப்பா? ஆதியில் தோன்றியவள் ஆதிபராசக்தி. முதலாக இந்த உலகத்துல தோன்றியவள் ஆதிபராசக்தி. அந்த ஆதிபராசக்தி தனக்கு ஒரு துணை வேணுமே அப்படிங்கிறதுக்காக முதலாக ஒரு ஆண்மகனை படைக்கிறார். படைத்த ஆண்மகன் வந்த உடனே அம்மா என்று அழைத்தார். அம்மா என்று அழைத்த காரணத்தினால் இன்றையிலிருந்து நீ எனக்கு பிள்ளையாயிரு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப ஆதிபராசக்தியினால் முதலாக வந்த பிள்ளையே விநாயகர் பெருமான். அதனாலதான் அவருக்கு பிள்ளையார் என்ற பேர் தான் முதலாக வந்த பேர் தான். அதனால விநாயகர் பெருமானுடைய 6 படை வீட்டிலே முதல் படை வீடாக பிள்ளையார் பட்டி வச்சாங்க. அப்படி இருக்கும் போது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, தெய்வமாக இருந்தாலும் விநாயகர் பெருமானை தான் வணங்கணுமா? இப்ப புரியுதாப்பா ஏன் ஒரு தெய்வத்துக்கு இன்னொரு தெய்வத்துடைய வழிபாடு? அந்த தெய்வம் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப ஒரு தெய்வத்துக்கு இன்னொரு தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியமா இருக்கும் போது சாதாரண மனிதர்களா பிறந்த நம்மள தெய்வத்துடைய துணை இல்லாமல் இருக்க முடியுமாப்பா? இருக்கவே முடியாது. தெய்வத்தை நம்ம யாராவது நேர்ல பாத்திருக்கோமா? யாருமே பாத்திருக்க முடியாது, யாருமே சொல்ல முடியாது நேர்ல பாத்திருக்கோம் அப்படின்னு. ஆனா மனிதர்களால் மனித உருவத்துல வேணா நம்ம தெய்வத்தை பார்க்கலாம். எப்படி? நம்ம ஒரு ஆபத்தான நிலையில இருக்கும் போது ஒருத்தவங்க தான் நம்மளை காப்பாத்திட்டாங்க, இல்ல நமக்கு ஒரு உதவி பண்ணிட்டாங்க அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம்? தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்திட்டாரு, தெய்வம் மாதிரி வந்து நீங்க காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப மனிதர் உருவத்துல வேணா நம்ம தெய்வத்தை பார்க்கலாமா? ஆனா தெய்வத்தையே நேரடியா பார்க்க முடியுமா அப்படின்னா சித்தர்களால மட்டும்தான் இறைவனை நேரடியா பார்க்க முடியுமா அப்படிங்கிறது சித்தர்களுடைய வரலாறு சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது இறைவனை நம்ம யாருமே நேர்ல பார்த்ததே இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகத்தான் அந்த இறைவனை இந்த உலகத்திற்கு 2 இறைவனை நமக்காக அனுப்பி வைத்தார். நம்முடைய தாயும் தந்தையும் நடவாடக்கூடிய தெய்வங்கள். கண்ணுக்கு தெரியாத தெய்வங்கள்லாம் வணங்கிட்டு காவலுக்கு போறதுக்கு பதிலாக கண்ணுக்கு தெரிந்த தெய்வம்னா நம்மளுடைய தாயும் தந்தை தான். அந்த தாயும் தந்தை வணங்கிட்டு அதுக்கப்புறமா காவலுக்கு போலாம்னு நினைக்கிறேன். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையில் அன்பின் எல்லை, தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தாயின் நெஞ்சம் தாய்மை நிறைந்த கடவுளின் நெஞ்சம், மண்ணுயிர் காப்பவர் மாந்தர் தெய்வம், மண்ணுயிர் காப்பவர் மாந்தர் தெய்வம், அன்னைய பிதாம முன்னறி தெய்வம், தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, அம்பி சோமிக்க மந்திரம் இல்லை. காவலுக்கு போனாலும் கூட காவலுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள இருக்கிற ஒரு சில விஷயங்களை உங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு போயிடலாம். என்ன விஷயம்? நான் ஒருத்தரை காதலிக்கிறேன்ப்பா. என்னமா நீங்களுமா? ஆமா, அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. யாருமா அவரு? நானாவே முடிவு பண்ணிட்டேன். யாருமா அவரு? அதுதான் சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். யார் அந்த அதிர்ஷ்டசாலி?
இல்ல எனக்கே இந்த நிலைமையா இருக்கு இங்க. அப்புறம் காலையில பாரு காலையில முருகன் வர்ற சமயத்துல என்ன நிலைமைன்னு தெரியலையே. தெரிஞ்சு போகுதா? ஊர்ல கூட்டமே இவ்வளவுதானா இல்ல இன்னைக்கு வரலையா? பக்கத்துல ஒரு நாடகமா? அப்படியா? சரி சரி, மேற்கொண்டு நம்ம என்னத்தையா சொல்லி இந்த கூட்டம் அங்கே போயிட போகுது. இருக்கிற கூட்டம் அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை. காதலிக்கிறேன்ப்பா. காதலிக்க போறேன். அன்றாட தெய்வமான வணங்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானத மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் எப்போ வருவார் நான் காத்துக்கிட்டே இருக்கேன். எனக்குமா விடுறதுக்குள்ள வந்துருவான்னு நினைக்கிறேன். ரோகராவுக்கு சொந்தக்காரன் தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவரை எப்படியெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்றேன். புதுவலையிலை வரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கூட பேச போறேன் மணிக்கணக்கா. புதுவலையில வச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கூட பேச போறேன் மணிக்கணக்கா. துணி விட்டு எரிய வச்சு பார்த்து போறேன் ஆட்களக்கா. மாமி வந்து நிற்கணும். அந்த ரம்பையும் ஊர்வசி மாமனுக்கு தொண்டுக செஞ்சிடணும். மாமனை தழுவி பட்டுக்கணும். ஒரு வேலையை வச்சு தான் கூட பேச போறேன். பாதுகிட்ட பேச போற மணிக்கணக்கா. வழியாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு மகள் எம்பி லட்சுமி அவர்களுக்கு விழா கல்வி சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறார்கள். பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தினர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கு எனது சார்பாக நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
ஏன்னா முருகன் என்றால் சாதாரணப்பட்ட தெய்வமே கிடையாது. எந்த தெய்வத்துக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு முருகப்பெருமானுக்கு உண்டு. ஏன்னா முருகப்பெருமான நம்ம கருணை கடல்னு சொல்லுவோம் இல்லையாப்பா. எந்த தெய்வத்துக்கும் அந்த பேர் கிடையாது. முருகப்பெருமான மட்டும்தான் நம்ம கருணை கடல்னு சொல்றோம். அது மட்டும் கிடையாது, தன்னுடைய முருகா அப்படிங்கிற 3 எழுத்துக்குள்ளே அத்தனை தெய்வங்களை அடக்கிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் தான். ஏன்னா மு என்றால் முகுந்தன், ரு என்றால் ருத்ரன், கா என்றால் கமலாச்சரன். பாருங்க, முருகான்ற 3 எழுத்துக்குள்ள மும்மூர்த்திகளும் அடக்கமா. அந்த மும்மூர்த்திகளுக்குள்ளே 30 தேவிகளும் அடக்கமா. மும்மூர்த்திகளும் 30 தேவிகளும் இருக்கக்கூடிய இடத்துல 30 முக்கோடி தேவர்களும் இருப்பார்கள் என்பது அதிகம். பாருங்க, முருகான்ற ஒரு வார்த்தையை சொன்னாலே அத்தனை தெய்வத்தையும் வணங்கின பல நம்மளை வந்து சேருமா. அது மட்டும் கிடையாது, முருகான்ற ஒரு வார்த்தையை சொன்னால் போதுமா 3 பிறவில செய்த பாவம் நம்மளை விட்டு போகுமா. அப்படியா? முருகான்ற ஒரு வார்த்தைக்கு முருகா 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 என்னப்பா பாவம் போகணுமா? பாவம் தீர என்ன மகளும் அப்பாவும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, ஏன்னா முருகா அப்படின்ற ஒரே வார்த்தைக்கு செய்த பாவத்தை தீர்த்தவர் முருகப்பெருமான். ஏன்னா அருணகிரிநாதர் என்ன பண்ணாரா, பெண் மீது அதிகமாக மோகம் கொண்டவர். பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் கூட பெண் மீது அதிகமான மோகம் கொண்ட காரணத்தினால தினமும் ஒவ்வொரு தாசி பெண்ணுடைய வீட்டுக்கெல்லாம் போய் தன்னுடைய சொத்து பத்தி எல்லாத்தையும் அழிச்சிட்டார். கடைசியா என்ன பண்றாரு, உடல் முழுக்க குஷ்ட நோய் பரவியது. கூட பிறந்த அக்கா கிட்டே கூப்பிட்டு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமாப்பா, நான் இன்னைக்கு ஒரு பெண்ணோட கூடணும், ஏதாவது ஒரு தாசி பெண்ணுடைய வீட்டுக்கு போய் ஒரு பெண்ணை கூட்டிட்டு வா அப்படின்னாரு. இப்ப நம்ம வீட்டுல நம்ம தம்பி நம்மளை பார்த்து ஒரு பொம்பளைய கூட்டிட்டு வான்னு சொன்னா சும்மா விட்டுருவோமா? விஷத்தை வச்சு கொன்னே விடுவோம். ஆனா என்ன பண்ணாங்களா, அவங்க அக்கா கூட பிறந்த அக்கா ஒவ்வொரு தாசி பெண்ணுடைய வீட்டுக்கெல்லாம் போய் கேட்டாங்களா. எந்த பெண்ணுமே அவரோடு கூடுவதற்கு வரவில்லை. அப்பதான் அவங்க அக்கா அருணகிரிநாதரை பார்த்து கேட்டாங்களா, எப்பா எந்த பெண்ணு முன்னோடு கூடுவதற்கு வரவில்லையே, உனக்கு ஒரு பெண்ணோடு கூடணுங்கிற எண்ணம் இருந்தால் நானும் ஒரு பெண் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களா, தன்னுடைய முந்தானை எடுத்துட்டு அப்படி நின்றுட்டாங்களா தம்பிக்கு முன்னாள். அப்பதான் உணர்ந்தார், ஞானம் பிறந்தது, இந்த உயிர் வாழ்ந்து இனிமேல் என்ன பிரயோஜனம், நேரா திருவண்ணாமலையில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம்னு போறார். தற்கொலை பண்ணிக்கலாம்னு போனவரு திருவண்ணாமலையில இருந்து குதிக்க போனாரு. திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய தெய்வம் என்ன தெய்வம்? அண்ணாமலையார் சிவன். அண்ணாமலையார் சிவபெருமான் தானே உள்ள இருக்கிறது. அப்ப அவர் என்ன சொல்லி குதிச்சிருக்கணும்? சிவசிவான குதிச்சிருக்கலாம், இல்ல அண்ணாமலையார் நமச்சிவாய அப்படின்னு அவருக்கு உண்டான மந்திரத்தை சொன்னாதானே சிவபெருமான் வந்து காப்பாத்துவாரு. ஆனா திருவண்ணாமலையில இருந்து குதிக்கும் பொழுது தன்னை அறியாமல் வந்த வார்த்தை முருகான்ற வார்த்தை. முருகான்ற வார்த்தையை சொன்ன உடனே முருகப்பெருமான் வந்தார். அருணகிரிநாதருடைய உயிரை தாங்கி பிடித்தார். நாவிலே ஓம் என்ற பிரணவத்தை எழுதி திருப்புகழை பாட வைத்தார். பாருங்க, ஒரு தடவை தான் முருகானு கூப்பிட்டார். உடனே வந்தார், காட்சி கொடுத்தார், ஆட்கொண்டார். ஆனா அனுதினமும் முருகா முருகா நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆமா, வரலையப்பா? கண்டிப்பா வருவாரு. இருக்க நிலைமை பார்த்தா கொஞ்சம் குடிய சீக்கிரம். ஆமா, அதனால கொஞ்சம் வெளியிறதுக்கு முன்னாலே கொஞ்சம் சீக்கிரமே வெளியில அனுப்பிடலாம் போல இருக்கும் முருகப்பெருமானு. அதனால அந்த முருகப்பெருமானை என்னை தேடி இந்த இடத்துல வரதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அவருடைய வருகைக்காக நான் இப்படி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன்.